பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறது பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. போர் தொடங்கினதிலிருந்து நெதன்யாகு அவர்கள் அடிக்கடி காணொலிகளை வெளியிடுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக சென்று பார்வையிடுவதை காணொலி வாயிலாகவும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஏன் இந்த நிலைப்பாட்டில் ஈரான் கொஞ்சம் பின்வாங்குகின்றது? ஈரானுடைய மறைந்த உச்ச தலைவர் மரணமடைகின்ற பொழுது அவருடன் சார்ந்த குடும்பமும் மரணமடைந்தது. ஆகவே அந்த இடத்தில் இவர் இருந்து இவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஈரானை பொறுத்த வரைக்கும் சீனாவினுடைய இராணுவ தொழில்நுட்ப உதவிகள் என்பன மிகப்பெரிய அளவு இருக்கின்றது. அதனை கூட ரஷ்யாவினுடைய உதவியும் இருக்கின்றது. ஈரானுடைய ஜனாதிபதியின் மிக முக்கியமான 3 நிபந்தனை என்பது எங்களுடைய இறையாண்மையை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு நாட்டிலையும் இறையாண்மை சம்பந்தமான விடயத்தில் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்ன ஈரான் மீண்டும் இறையாண்மை மீறுற ஒரு கருத்தியல் இறையாண்மை மீறுற இல்லை தானே. அமெரிக்கா இந்த யுத்தத்தை மேற்கொண்டதற்கு ஒரு சாதாரண மக்கள் ஏற்றுக்கொள்ளும் படியான ஏதாவது நியாயபூர்வமான காரணங்கள் இருக்கின்றன. வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாக குறிப்பிடுகின்றார். அவர்கள் மிகச்சிறந்த நடிகர்கள், இந்தியா நாங்கள் சொல்வதற்கு ஏற்ற மாதிரி நடிப்பார்கள் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்துக்கள் அங்கே இருந்திருந்தது. வணக்கம். த ஒப்பீனியன் எந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் நோக்கு. ஈரான் இஸ்ரேல் போர் தொடர்பான பல விடயங்கள் வெளியாகி கொண்டு வர இந்த சூழ்நிலையில் ஈரானினுடைய புதிய உச்ச தலைவர் மொஸ்தபா கமேனியினுடைய உயிர் தொடர்பான பல விமர்சனங்கள் வெளியாகி கொண்டு வருகின்றது. இந்த போர் தொடங்கி ஒரு சில காலப்பகுதியிலேயே முதலாவதாக கொல்லப்பட்ட அலி கமேனியினுடைய விடயங்கள் தொடர்பான விடயப்பரப்பு பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. ஏற்கனவே அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று அமெரிக்க இஸ்ரேல் தரப்பில் கூறியிருந்தாலும் கூட முதல் காலப்பகுதியில் ஈரான் இதை முற்றாக மறுத்து பின்னர் ஏற்றுக்கொண்டிருந்தது அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்பதை. அதற்கு பிறகான சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசுகின்ற பொழுது புதிய உச்ச தலைவரும் தாக்கப்பட்டிருந்தார், தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தார். ஏற்கனவே முதலாவது தலைவர் கொல்லப்பட்ட பொழுது இப்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்ட தலைவர் கூட தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தார், காயமடைந்திருக்கின்றார் என்கின்ற விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விதத்தில் இதை பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, அண்மையிலே நெதன்யாகு அவர்கள் பேசுகின்ற பொழுதும் கூட நாங்கள் முன்பை விட வலிமையடைந்திருக்கின்றோம், இஸ்ரேல் முன்பை விட வலிமையடைந்திருக்கின்றது. ஆகவே இந்த நிலைப்பாட்டிலிருந்து பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இருக்கின்ற புதிய உச்ச தலைவர் தொடர்பான விடயத்திலையும் நாங்கள் கவனம் செலுத்தி இருக்கின்றோம். அவருடைய உயிர் சம்பந்தமாகவும் இனி யோசிக்கணும், அது நிலை இல்லாதது என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார் நெதன்யாகு அவர்கள். ஆகவே இந்த நிலைமையில வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த புதிய உச்ச தலைவருடைய உயிர் அல்லது அவர் தொடர்ந்து நீடிப்பாரா என்கின்ற பல கேள்விகள் இருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் நாங்கள் பேச இருக்கின்றோம். எங்களோடு ஊடகவியலாளர் பிரஸ்னோ இணைந்திருக்கின்றார். வணக்கம் பிரஸ்னோ. வணக்கம். தொடர்ந்தும் இந்த விடயத்தில் பேசிக்கொண்டிருக்கணும் பிரஸ்னோ. இந்த புதிய உச்ச தலைவருடைய உயிர் சம்பந்தப்பட்ட விடயத்தில் நிறைய விடயங்கள் ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஒன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், நெதன்யாகு சொன்னதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அவருடைய புதிய உரை கூட வெளிவந்திருக்கின்றது. அதில் அமெரிக்காவினுடைய பல ஏவுகணை தளங்கள், வேறு நாடுகளில் இருக்கிற ஏவுகணை தளங்கள் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். விமானத்தளங்கள் மூடப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நட்பு நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் என்ற நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தணும் என்கிற விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் கூட இந்த உரையில அவர் நேரடியாக ஒரு காணொலி வாயிலாக வெளிப்பட்டாரா என்றால் இல்லை என்றுதான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பெருமளவில் இந்த புதிய உச்ச தலைவருடைய புகைப்படங்களோ காணொலிகளோ வெளியாகிறத காணக்கூடிய மாதிரி இல்லை. போர் தொடங்கினதிலிருந்து நெதன்யாகு அவர்கள் அடிக்கடி காணொலிகளை வெளியிடுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக சென்று பார்வையிடுவதை காணொலி வாயிலாகவும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஏன் இந்த நிலைப்பாட்டில் ஈரான் கொஞ்சம் பின்வாங்குகின்றது? புதிய உச்ச தலைவருடைய உயிர் சம்பந்தமான விடயத்திலையும் இங்கே பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றதா? அவர்கள் தொடர்ந்துமே எச்சரிக்கையாக இருப்பதை தவிர்க்கின்றார்களா? அல்லது நீங்கள் வளமையாக கூறுவது போல வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டத்தில் இருக்கும் பொழுது புதிய உச்ச தலைவர் தொடர்பான கவலையும் இல்லாமத்தான் அவர்கள் செயல்படுகின்றார்களா? இன்னொரு வகையில் நாங்கள் இதை தெளிவாக பார்க்கணும். ஈரானுடைய புரட்சிகளை காவல்படதான் இவரை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்கிற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனுடைய தேவையும் தான் இப்போ ஈரானில் இருக்கு. உண்மையிலேயே உச்ச தலைவர்கள் முடிவெடுக்கிற நிலைப்பாடில் கூட அங்கே இல்லை.
நிழல் படைகளும் காவல் படைகளும் தான் தொடர்ந்து தங்களுடைய கட்டுப்பாடுகளை ஈரானுக்கு விதித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த புதிய உச்ச தலைவர்களுடைய விடயம் தொடர்பாக அவருடைய உயிர் தொடர்பாக கவலை இல்லாமல் ஒரு மெத்தன போக்கில் இவர்கள் செயல்படுகின்றார்களா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தாக்கப்பட்டு விட்டார் என்று சொல்லியிருந்தால் டொனால்ட் ட்ரம்ப், இதற்கு அவர்கள் தரப்பில் இருந்து எந்த ஒரு பதில்களும் வெளியாகவில்லை. ஆகவே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலைமையில் அவருடைய உயிர் இருக்கின்றதா பிரச்சனை? சர்வதேச ஊடகங்களுடைய தகவலின்படி ஈரானினுடைய உச்ச தலைவர் தற்பொழுது இருக்கின்ற முஜிதா காம்னி அவர்களை உயிருடன் இருக்கின்றார் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அவர் காயப்பட்டிருக்கலாம் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது. அதே நேரம் தந்தையார் மரணமடைகின்ற பொழுது அவர் பிரார்த்தனையில் தான் ஈடுபட்டிருந்தார் என்பதனையும் அவர் நேற்று தன்னுடைய உரையில் குறிப்பிடுகின்றார். ஆகவே அங்கு அதாவது ஈரானுடைய மறைந்த உச்ச தலைவர் மரணமடைகின்ற பொழுது அவருடன் சார்ந்த குடும்பமும் மரணமடைந்தது. ஆகவே அந்த இடத்தில் இவர் இருந்து இவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதன் பின்னரும் இன்னும் ஒரு தாக்குதலில் அவர் காயமடைந்ததாக சர்வதேச ரீதியில் ஊடகங்களுடைய செய்திகள் அமைந்திருந்தன. எனினும் நிலைப்பாடு என்று வருகின்ற பொழுது அந்த உச்ச தலைவருடைய நிலைப்பாடோ அல்லது இராணுவத்தினுடைய நிலைப்பாடு என்பது அமெரிக்காவுக்கு எதிரானதான் இருக்கின்றது. ஈரான் பல பிரிவுகளாக பிரிக்க முடியவில்லை அமெரிக்காவோ இஸ்ரேலாவோ. இந்த விவகாரங்களில் ஈரானுடைய செயற்பாடு என்பது மிகவும் தெளிவாக இருக்கின்றது. அயல் நாடுகளுக்கு மீதான அச்சுறுத்துகின்ற தாக்குதலாக இருக்கலாம், அல்லது இஸ்ரேல் மீதான தாக்குதலாக இருக்கலாம், அமெரிக்காவுக்கு பதிலளிக்கின்ற விதமாக இருக்கலாம். இதில் ஈரானை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு நிலைப்பாடுகள் கொண்ட தரப்பாக அவர்கள் இல்லை. அவர்கள் ஒரு தனி நாடாக நின்று அனைத்து தரப்பையும் சமாளிக்கின்றார்கள். அவர்களுக்கு இராணுவ ரீதியான தொழில்நுட்ப ரீதியிலான உதவிகளை சீனா வழங்குகின்றது, ரஷ்யா வழங்குகின்றது என்றும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஏனெனில் அந்தளவு தூரம் ஈரானுக்கு செயற்கைக்கோள்கள் கிடையாது, அந்தளவு தூர தொழில்நுட்பம் அவர்களிடம் இல்லை. ஆகவே அங்கு அண்மையில் நிற்கின்ற சீனாவினுடைய ஆய்வு கப்பல்கள் மூலமாக மிக துல்லியமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் அதே போன்று அவர்களுடைய போக்குவரத்து கண்காணிக்கப்பட்டு ஈரானுக்கு வழங்கப்படுகின்றது என்பது. ஈரானை பொறுத்த வரைக்கும் சீனாவினுடைய இராணுவ தொழில்நுட்ப உதவிகள் என்பன மிகப்பெரிய அளவு இருக்கின்றது. அதனை போல ரஷ்யாவினுடைய உதவியும் இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இஸ்ரேல் மற்றும் வளைகுடா இருக்கின்ற நாடுகள் மீது துல்லியமான தாக்குதலை மேற்கொள்ள முடிகின்றது என்பது சர்வதேச ஊடகங்களுடைய கருத்துக்கள். பல ஆய்வாளர்களும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள். ஈரானை பொறுத்த வரைக்கும் அதன் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொள்ளுகின்றது, அமெரிக்கா மேற்கொண்டாலும் இதுவரை அவர்களை அடிபணிய வைக்க இவர்களால் முடியவில்லை என்பதுதான் சரியான ஒரு புரிதல் அல்லது வெளிப்படுத்தல்களாக இருக்கின்ற விடயம். எனினும் பிரிட்டனாக இருக்கலாம், ஸ்பெயினாக இருக்கலாம், சுவிட்சர்லாந்தாக இருக்கலாம், ஏன் அமெரிக்காவில் கூட இந்த யுத்தத்திற்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய அளவு மாறி வருகின்றது. அந்த எண்ணிக்கை அதிகரிக்கின்றதே தவிர குறையவில்லை. தேவையற்ற ஒரு யுத்தம், இந்த யுத்தத்தை துவங்கியதனூடாக தேவையற்ற அளவில் பொருளாதார வீண் செலவு என்று இடம்பெறுகின்றது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக மிகப்பெரிய அளவில் பொருளாதார இழப்பொன்றை சந்திக்கின்றார்கள். அதே நேரம் அந்த பாடசாலையில் மேற்கொண்டு 160 பாடசாலை மாணவிகளுடைய மரணம் என்பது மனிதாபிமானத்தை மிகப்பெரிய அளவு உலக அளவில் எழுப்பியிருக்கின்றது. பலர் அந்த விடயம் தொடர்பில் தங்களுடைய நாடாளுமன்றங்களில் உரையாற்றுகின்றார்கள். இவை அனைத்தும் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடுகளாக மாறுகின்றது. இதனையெல்லாம் எவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் சமாளிக்க போகின்றார்? ஏனெனில் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய உச்ச தலைவருக்கு எதிராக மக்கள் திரண்டார்கள் அல்லது அவருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை இருக்கின்றது என்ற அடிப்படையில் எல்லாம் எந்த செய்திகளையும் பார்க்க முடியாமல் இருக்கின்றது. ஏனெனில் ஈரானில் உச்ச தலைவரை வாழ்த்துவதற்காக மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டம் இருந்திருக்கின்றது. ஏனெனில் ஈரானுடைய ஆட்சி முறைக்கு மாற்று கருத்து உள்ளவர்கள் ஈரானில் இருக்கின்றார்கள். அதனை ஈரான் ஏதோ ஒரு வகையில் கட்டுப்படுத்துகின்றது, அடக்குமுறைகளின் ஊடாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அவர்கள் கட்டுப்படுத்துகின்றனர். உள்நாட்டு போர்களை கட்டுப்படுத்த அமெரிக்காவாக இருக்கலாம், பிரிட்டனாக இருக்கலாம், மேற்குலக நாடுகளில் கூட இந்த போராட்டத்துக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் போராட்டங்களை மேற்கொள்ளுகின்றார்கள். உடனடியாக அந்த அரசாங்கம் அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளுகின்றதா? இல்லை தானே. அதே போன்றுதான் ஈரானிலும் மாற்று நிலைப்பாடு இருக்கின்ற பொழுது அந்த விடயம் கையாளப்படுகின்றது. ஆனால் ஈரான் நீண்ட காலமாக ஒரு இஸ்லாம் மதத்தை பின்பற்றுவதனாலும்
இஸ்லாம் மத கோட்பாடுகளை கொண்ட ஒரு அரசாங்கம் இருப்பதனால் அங்கிருக்கின்ற நிலைப்பாடுகள் என்பது வெவ்வேறு விதமாக பார்க்கப்படுகிறது சார்ந்தாக இருக்கு. ஆனால் அவருடைய உரையில் அல்லது ஈரானுடைய ஜனாதிபதியின் மிக முக்கியமான 3 நிபந்தனை என்பது எங்களுடைய இறையாண்மையை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் மேற்கொண்ட தாக்குதல்களினால் ஏற்பட்ட இழப்பீடுகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். மீண்டும் நிகழாமையை சர்வதேச ரீதியில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளையும் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அதே நேரம் ஈரான் மீது எந்த நிபந்தனையினையும் யாரும் விதிக்கக்கூடாது. இதுதான் அந்த முதலாவது இறையாண்மையை அவர்கள் சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனுடைய பொருளாக இருக்கின்றது. குறிப்பாக எங்கள் மீது பொருளாதார தடை விதிப்பது அல்லது நாங்கள் நீண்ட தூர ஏவுகணை மேற்கொள்வதோ அணு ஆயுதம் சார்ந்த விடயத்தை மேற்கொள்வது தொடர்பில் யாரும் முடிவெடுக்க முடியாது. அது எங்களுடைய நாட்டினுடைய முடிவு என்பதனை கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு இறையாண்மை மீற செயல்பாடு தான். நீண்ட தூரம் ஏவுகணைகளோ அல்லது அணுசக்தி திட்டம் சம்பந்தமானதுல யாருமே இந்த உலகத்தில் கேட்க முடியாதுன்றதே ஒரு இறையாண்மை முறை. இன்னொரு நாட்டில் அது பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் இந்த உலகத்தில் அணு ஆயுதத்தை பயன்படுத்திய நாடு அமெரிக்கா. ஆனால் அது அணு ஆயுதம் தொடர்பில் இன்னும் ஒரு நாட்டுக்கு அது பிழையண்டா இதை அப்ப உலகத்தில் எந்த ஒரு நாடும் கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற அல்லது தங்களுடைய நாட்டை விட்டு இன்னும் ஒரு நாட்டை பாய்ந்த ஏவுகணைகளை வைத்திருக்க கூடாது. அதை ஒரு நிபந்தனையாக முன்வைக்கிறது இந்த அளவுல அவர்கள் ஏற்கனவே இறையாண்மையை மீறக்கூடாதுன்ற ஒரு கருத்தியில முன்வைக்கிறேன். இந்த ஒரு நாட்டிலையும் இறையாண்மை சம்பந்தமான விடயத்துல கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்ன ஈரான் மீண்டும் இறையாண்மையை மீற ஒரு கருத்தியில இறையாண்மை மீறுறது இல்லை தானே. எல்லா நாடுகளும் ஏன் ஆயுதங்களை வைத்திருக்கின்றது? தங்களுடைய இன்னும் ஒரு நாடு அல்லது இன்னும் ஒரு தரப்பு யுத்தம் பெறுகின்ற பொழுது பயன்படுத்துவதற்கு. அமெரிக்காவுக்கு ஒரு யுத்தம் பெறுகின்ற பொழுது அவர்களுக்கு மிக நீண்ட தூர ஏவுகணை தேவைப்படுகிறது. அது அவர்களுடைய பிராந்தியத்தின் அல்லது அவருடைய நாட்டினுடைய பாதுகாப்பை தானே பார்க்கப்பட வேண்டும். இங்கு வல்லரசுகள் தாங்கள் நினைத்தது போன்று சட்டங்களை எழுதுவதுதான் பிரச்சனை. ஸ்பெயின் கூட குறிப்பிட்டிருக்கின்றது, ஐநா சபையில் வீட்டோ பவர் இருக்கக்கூடாது. ஏனெனில் இந்த உலகத்தின் அமைதிக்காக இந்த வீட்டு அதிகாரம் பயன்படுத்தப்படுவது. அந்த அதிகாரத்தை மட்டும்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கு. இந்த அதிகாரம் எந்த ஒரு சபைகளும் பயன்பாட்டு நிலையிலேயே இல்லை இல்லையா? அதான் உண்மை. உண்மையில இந்த விடயத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு மிகவும் ஒரு சிக்கலான ஒரு நிலையில ஈரான் மாட்டிக்கொண்டிருக்கின்றதையும் விட இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொஞ்சம் இனி கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலைகளுக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் கூறியது போல ஐரோப்பிய மற்றும் ஏனைய நாடுகள், ஆசிய நாடுகள் கூட ஈரானோட கைகோர்க்கிறதுக்கு அல்லது ஈரானோட ஆதரவு தெரிவிக்கிறது ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். ஆனால் இன்னொரு வகையில் பிரச்சனை இதை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த உச்ச தலைவர் பற்றின கவலை ஏன் இல்லை இவர்களுக்கு? ஈரானுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு நிலைப்பாடுகளை கொஞ்சம் தளர்த்துறது அல்லது அது தொடர்பாக இஸ்ரேல் கேள்வி கேட்கின்ற பொழுது பதில் சொல்ல துணியாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே அவர்களுடைய பிரதமரையோ அவர்களுடைய தலைவரையோ சரியான ஒரு பாதுகாப்புல தான் இவர்கள் வச்சு கொண்டிருக்கிறார்கள். அதற்காண்டி தலைவர் மட்டும்தான் உறுதியானவர் என்றா இல்லை, உண்மையை படைகள் தான் தேவை. ஆனால் தலைவர் தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்க ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை மக்களுக்கு வருமா இல்லையா? ஆனால் அது ஒரு கோட்பாட்டு ரீதியிலான அமைப்பு, அதே நேரம் கோட்பாட்டு ரீதியான தத்துவங்களுடான அரசு. ஆக அங்கு நபர்களுக்கு முக்கியம் இல்லை என்பது அவர்களுடைய வெளிப்படுத்தல்களாக இருக்கலாம். இந்த யுத்தத்திற்கு பிரதானமான காரணம் யார்? நெதன்யாகும், டொனால்ட் ட்ரம்பும். ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இவர்தான் காரணம் என்று கிடையாது. இவர்கள் யாரை அழித்தார்களோ, அஜதுல்லா அலி காமனியை அளித்தார்களோ அவர் அணு உண்டு ஈரான் மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு உத்தரவை வழங்கியவர். ஆனால் அவருடைய மகன் கூறுகின்றார், அணு ஆயுத உற்பத்தியை நாங்கள் கட்டாயம் செய்வோம். ஆகவே அந்த நிலைமை என்பது எவ்வாறு இருக்கின்றது? அங்கு நபர்கள் சார்ந்த நிலைப்பாடு என்பதனை அவர்கள் நாடு சார்ந்து எங்களுடைய கட்டமைப்பு சார்ந்து ஒரு. ஆகவே அங்கு தனிநபர்களுக்கு முன்னுரிமை இல்லை என்பதைத்தான் ஈரானில் தற்பொழுது இடம்பெறுகின்ற விடயங்களிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஏனெனில் தலைவர்கள் எத்தனை பேர் மரணம் அடைந்தாலும் தாக்குதல் என்பதில் இந்த மாற்றுதல் கிடையாது. அதே நேரம் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடோ அல்லது இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு என்பதிலும் இன்னும் குழப்பகரங்கள் அங்கு கிடையாது. ஆனால் அங்கே அதற்கு எதிராகத்தான் நாங்கள் நிலைப்பாடுகளை மேற்கொள்கிறோம் என்ற ஒரு கட்டத்தில் இருக்கினோம். ஆனால் எந்த அளவு இவர்களுடைய இந்த நிலைப்பாடு எந்த அடி விழுந்தாலும் பரவாயில்ல முன்னேறிக்கொண்டே இருப்போம் என்றது எந்த அளவில் சாத்தியமாகும் என்ற இன்னொரு கேள்வி இருக்கு. ஈரானை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மனிதாபிமான பேரவலம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய உட்கட்டமைப்பு அழிந்திருக்கின்றது, பொருளாதாரம் தொடர்ச்சியாக அழிவடைகின்றது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குதானே. முழுமையாக எங்களுடைய வளங்களை அமெரிக்காவுக்கு நாங்கள் விற்பனை செய்யக்கூடாது, நாங்கள் ஒரு சுயசார்பு கட்டமைப்பில் இயங்க வேண்டும் என்பது அவர்களுக்கு
கிட்டத்தட்ட ஒரு 40 வருட அனுபவம் இருக்கின்றது. ஆகவே ரஷ்யா தற்பொழுது அவர்களுக்கு நேரடியாக உதவுகின்றது. நேற்றைய தினம் 13 தொன் அத்தியாவசிய மனிதாபிமான பொருட்களை வந்து ஒரு விமானத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றார் ரஷ்ய ஜனாதிபதி. அதே நேரம் அவருடைய நிலைப்பாடு என்பது ஐக்கிய நாடுகள் சபையில் கூட ஈரானுக்கு எதிராக கிடையாது, ஈரானுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை ஒன்றை அவர்கள் மேற்கொண்டார். சீனாவும் அவ்வாறு தான் செயற்படுகின்றது. ஆகவே இது அவர்களுக்கு ஒரு பலமாக இருக்கும். அமெரிக்கா இந்த யுத்தத்தை மேற்கொண்டதற்கு ஒரு சாதாரண மக்கள் ஏற்றுக்கொள்ளும் படியான ஏதாவது நியாயபூர்வமான காரணங்கள் இருக்கின்றதா? ஆனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் இந்த யுத்தம் காரணமாக பாதிப்படைகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார், நாங்கள்தான் மிகப்பெரிய அளவு எண்ணெய் வணிகத்தை மேற்கொள்ளுகின்றோம், எண்ணெய் விலையினுடைய விலை அதிகரித்தால் அதன் மூலம் கிடைக்கின்ற லாபம் எங்களுக்கு கிடைக்கும் என்று. இலங்கைக்கு பக்கத்தில் ஏன் கப்பலை அடித்தனீங்கள் என்று கேட்க ஜெனரல் ஒருத்தர் குறிப்பிட்டார், அது சுவாரஸ்யமாக இருக்கும். ஆகவே அவர் ஒரு கேலி கூத்தான எந்த விதமான சட்டமும் மனித உரிமைகள் சார்ந்து கவலை இல்லாமல் தான் அவருடைய கருத்துக்கள் என்பன வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தா அந்த கப்பலுக்கு முழு பொறுப்பையும் ஏற்றிருக்க வேண்டிய பொறுப்பு இந்தியாவுக்கு இருக்கு இல்லையா? அந்த இந்தியா அந்த விடயத்தை செஞ்சுருக்கணும். ஆனால் இந்தியாவுடைய 2 கப்பல் தாங்கியில ஈரான் வெளியிடுது போகலாம் என்ற ஒரு நிலைப்பாடம். உண்மையிலேயே இந்த இந்த மறைமுகமாகவோ அல்லது நேரடியாக நீரிணையை மூடுவதன் ஊடாக ஈரான் தனக்கான ஆதரவு தளத்தை இன்னும் மிகப்பெரிய அளவில் மாற்றுகின்றது. அதே நேரம் மிகப்பெரிய ஒரு பிம்பம் அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகளின் பாதுகாப்பில் ஹோர்முஸ் நீரிணை இல்லை என்பதனை மிக வெளிப்படையாக வெளிப்படுத்துகின்றது. இவர்களுடைய ஆதரவினூடாக கப்பல் போக்குவரத்து இடம்பெறாது, போனால் கப்பல் வெடிக்கும். ஆனால் நான் என்ன கேட்டு நான் அனுமதி கொடுத்தா சீனாவும் போகும், இந்தியா அந்த கப்பலும் போகும். அது அனுமதி கொடுத்த பிரச்சனை இல்லை, அனுமதி கொடுத்த நாடு எதுன்றதுதான் நீங்க பிரச்சனை. ஏற்கனவே இந்தியா செய்தது ஒரு துரோகமான செயல் மாதிரியான நிலைப்பாடுலாம் இருக்கு. நேரடியாக ஆதரவு தெரிவிச்சிருக்கணும் நாட்டுக்கு வந்த ஒரு கப்பலுக்கு, ஆனால் தெரிவிக்கல அந்த நாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்குது. நேரடியாக அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நாட்டுக்கு, உங்களுக்கு தெரியும் மோடியினுடைய அரசியல் என்பது இஸ்ரேலுக்கு ஆதரவான அரசியல் தான். ஆனால் இந்தியாவில் இன்னும் ஒரு ஈரானிய கப்பல் தஞ்சம் புகுந்திருக்கின்றது, அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த கப்பல் இருந்தவர்கள் அனைவரும் தற்பொழுது இந்தியாவில் தான் இருக்கின்றார்கள். ஆகவே இந்தியா தான் ஒரு பிராந்திய வல்லரசு என்ற நிலைமையிலிருந்து செயற்படவில்லை என்பது உண்மை. ஆனால் அதற்காக ஈரானுக்காக அவர்கள் நேரடி யுத்தத்துக்கு செல்ல முடியாதானே, இன்னும் ஒரு நாட்டினுடைய விடயம் தானே. ஆதரவு நிலைப்பாடு தெரிவிக்க ஒரு சரியான ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணுமா இல்லையா? நாங்கள் இந்த ஆதரவை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய நலன்கள் என்ற அடிப்படையில் தான் தங்களுடைய செயற்பாடுகள் இருக்கும் என்பது அவருடைய கருத்து. அதாவது வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாக குறிப்பிடுகின்றார், அவர்கள் மிகச்சிறந்த நடிகர்கள், இந்தியா நாங்கள் சொல்வதற்கு ஏற்ற மாதிரி நடிப்பார்கள் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்துக்கள் அங்கே இருந்திருந்தது. கிட்டத்தட்ட தாங்கள் கையாளுகின்றோம் என்பதனை அவர்கள் வெளிப்படுத்துகின்றனர். ஆனால் ஈரானுடைய கப்பல் விவகாரத்தில் இந்தியா தலையீடு செய்யாது என்பது ஒரு துரோகம் என்ற அடிப்படையில் கருத்துக்களை முன்வைக்கலாம். ஆனால் இந்தியா அவ்வாறான ஒரு முடிவை எடுத்து அதன் மூலம் ஏற்படுகின்ற பாதக நிலைமையின் காரணமாக இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு வருமாக இருந்தால் அது இந்திய மக்களை பாதிக்கும், இந்தியா என்ற நாட்டை பாதிக்கும். ஏன் ஈரானுக்காக அந்த அளவு தூரம் ஒரு முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும் என்பது ஒரு கேள்விக்குரியல்வா? இஸ்ரேலுக்கு அண்மையில் தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சென்றிருந்தார். ஆகவே இஸ்ரேலுடன் அவர்கள் ஒரு நல்லுறவு, பொருளாதார வணிக ரீதியில், அதே நேரம் விவசாய ரீதியில் மிகப்பெரிய ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு 2 நாட்டுக்கும் இடையிலான பரஸ்பர உடன்படிக்கைகள் உண்டல்லவா? அடுத்த இன்னொரு வகையில் இந்த நாடுகள் இந்த கலப்பு ஆதரவுன்றதை நிறுத்தி கொள்ளணுமா, இல்லது அது தங்களுடைய பாதுகாப்புக்காக அதை பயன்படுத்தி கொள்ளணும்? உலகளாவிய ரீதியிலான இந்த பொருளாதார கட்டமைப்புக்குள் எந்த ஒரு நாடும் எந்த ஒரு நாட்டையும் எதிர்க்க முடியாது. ஆனால் தற்பொழுது ஐரோப்பிய நாடுகள் அல்லது மற்ற நாடுகள், இந்தியாவாக இருக்கலாம், எல்லாம் இங்கிருந்து எண்ணெய் இதை வாங்குகின்றது, ரஷ்யாவிலிருந்து வாங்குகின்றது. அதுக்கு காரணம் என்ன? ஆகவே ரஷ்யாவுக்கான ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் எப்பொழுதாவது எடுக்காமல் இருக்க முடியுமா? அதுக்காக அமெரிக்காவை எதிர்க்க முடியாது. எண்ணெயை மட்டும் பற்றி ஒன்றும் செய்ய முடியாது, சமாளித்து தான் போகணும். அப்ப ஏதோ ஒரு வகையில் சொந்த வீட்டிலையா, நீங்க வேலை செய்யற இடத்துலையா அல்லது நிறுவனத்திலேயோ, நாடுகள் இல்லை, எங்கேயுமே சமாளித்து தான் போகணும். அப்ப அந்த நிலைப்பாட்டில் தான் இப்ப நாங்கள் யோசிக்கிறோம், போர்களுக்கு பிரதான காரணமாகவே இந்த கலப்பு ஆதரவு தான் இருக்கோ என்ற. நாங்கள் இங்க ஆதரவு தெரிவிக்கிறோம், நீங்க இங்க ஆதரவு தெரிவிக்கிறோம், ஏதோ நிலைப்பாட்டு எடுத்துக்கொள்ளலாம். கலப்பு ஆதரவு அங்க ஒரு சிக்கல் நிலைமை தான் இருக்கும். போர் நீள்றதுக்கு காரணமே இந்த குழப்பமான
கிட்டத்தட்ட மோடி டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற விஷயங்கள் கூட குழப்பமா இருக்கு, முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ ஐரோப்பிய நாடுகளும் ஆசிய நாடுகளும். ஈரானுக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவர் இஸ்ரேலில் ஒரு 150 பாடசாலை மாணவர்கள் செத்திருக்கின்ற பொழுது ஏன் அப்படி செத்தார்கள் என்ற ஒரு கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது என்னுடைய ஏவுகணையை அனுப்புகின்ற ஒரு இராணுவ வீரர் குறிப்பிட்டார், அப்படி அனுப்பினால் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தால் இந்த உலகத்தில் இருக்கின்ற மனித உரிமை அமைப்புகள், வெவ்வேறு நாடுகள், ஊடகங்கள் எல்லாம் என்ன கூறியிருக்கும்? எவ்வளவு காட்டு முராண்டித்தனமான கருத்து என்பது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அப்படித்தானே கூறுறார். யாரும் அதுக்கு எதிராக கருத்து சொல்ல முடியுது? கருத்து சொல்ல முடியாத காரணம் தான் ஏனென்றால் அது ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு சமாளித்து தான் இந்த உலகம் இயங்குகின்றது என்பதனை வெளிப்படுத்துகின்றது. எங்கும் நேர்மையான நிர்வாகமோ நேர்மையான கருத்துக்கள் என்பது இந்த உலகத்தில் கிடையாது. சர்வதேச சட்டங்களை மீறுகின்ற பொழுது, அது அமெரிக்கா மீறுகின்ற பொழுது யாரும் அதற்கு எதிராக கருத்து தெரிவிப்பது கிடையாது. இஸ்ரேல் இதுவரை காலமும் காசாவில் மேற்கொண்ட விடயம் என்ன? அதற்கு எதிராக எங்காவது இந்த உலக நாடுகள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை வலியுறுத்தி இருக்கின்றார்களா? ஏன் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இந்தியா கொண்டிருக்கின்றது, ஆனால் அதற்காக இஸ்ரேலுடன் உறவு கொள்ளாமல் இருக்கின்றதா? ஆனால் அமெரிக்கா நினைத்தால் வேறொரு நாட்டின் மீது பொருளாதார தடையை விதித்துவிட்டு அந்த நாட்டுடன் இன்னும் ஒரு நாடும் பொருளாதார ரீதியிலான உடன்படிக்கை ஆதரவை பெற்றுக்கொள்ள என்ற ஒரு வல்லாதிக்க மனநிலை இருக்கின்றது. உண்மையில இந்தியாவினுடைய பொருளாதார தடை என்று அவ்வளவு பெரிதாக எதிர்பார்க்கப்படாது என்றால் உண்மையிலே சரியான முறையில் தன்னிறைவு அடையாத ஒரு பொருளாதாரத்தை இந்தியா கொண்டிருக்கு இல்லையா? தன்னோட அடையக்கூடிய வளங்கள் இருந்திருந்தாலும் கூட தன்னிறைவு அடைய முடியாத ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்தியா இருக்கின்றது. ஆகவே இந்தியா இந்த நிலைப்பாடுகளை வெளிப்படுத்த நாங்கள் அந்த அளவு தூரம் இந்தியா பற்றி கதைக்கிறத நிறுத்தணும். ஏனென்றா இந்தியா அந்த உதவியால் தான் நாங்கள் உண்மைதான். ஏட்டா பொருளாதார ரீதியிலான பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது கொரோனா பிரச்சனையாக இருக்கலாம், என்ன பிரச்சனை நடந்தால் அடுத்த கட்டம் இந்தியா தான். எங்களுக்கு உதவுறது இந்தியா தான். மிகப்பெரிய நித்வா புயல்ல பிரச்சனை நடக்க கூட இலங்கைக்காரர் எத்தனை கிளையற்ற உயர்த்தினவங்க, ஆனா இந்தியா எத்தனை கிளையற்றோட இங்க உதவி செய்தது என்றதை நாங்க புரிஞ்சு கொள்வோம். உண்மையிலே இந்தியாவுடைய இலங்கை மிக குறுகிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு, மிகப்பெரிய ஒரு இயற்கை வளத்தை கொண்டிருக்கின்றது. எனினும் விவசாய உற்பத்தியிலோ எந்த உற்பத்தியிலும் ஒரு தன்னிறைவை பெற முடியாமல் இருக்கின்றது. ஒரு குறுகிய மக்கள் தொகையுடன் மிக அதிகளவான அரசு அதிகாரிகளையும் கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு செயற்திட்டமும் கிடையாது இவர்களிடம். அது இந்தியா போன்ற பல்வேறு கலாச்சார மொழி பண்பாட்டை கொண்ட ஒரு நாட்டில் அவர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். எனினும் தன்னிறைவை நோக்கி அவர்கள் செல்வதாக கூறினாலும் மிகப்பெரிய அளவு அவர்களிடம் அந்த பலம் கிடையாது. ஆனால் எண்ணெய் வளத்தில் அவர்களுக்கு மிக நீண்ட காலத்துக்கான, நான் நினைக்கின்றேன் 70 நாட்களுக்கான எண்ணெய் அவர்கள் கையிருப்பாக வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று அவர்களிடம் மிகப்பெரிய நிறுவன கட்டமைப்புகள் இருக்கின்றது. இலங்கையிடம் அவ்வாறான கட்டமைப்புகள் கிடையாது. இலங்கை 32 நாள் சொன்னாலும் விலையை கூட்டின மாதிரியான செயற்பாடுகள் மாறுகின்றது. ஆனால் இந்தியா இந்த பிராந்தியத்தில் பொருளாதார ரீதியில் அல்லது ஏற்றுமதி, இந்த வளைகுடா நாடுகளுக்கு தேவையான அரிசியை ஏற்றுமதி செய்வதில் மிக அதிகளவான பங்களிப்பை இந்தியா வழங்குகின்றது. ஆகவே பல்வேறு தேவைகளுக்காக இந்தியாவுடன் எல்லா நாடுகளும் தொடர்பு கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்தியா மீதான இந்த தொடர்புகள் தான் இந்தியா ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு மிகப்பெரிய காரணங்களாக செல்வாக்கு செலுத்த பொருளாதார தேவை இருக்கு. ஆனால் 140க்கு மேற்பட்ட கோடி மக்கள் இருக்கின்றனர். அவர்கள் திடீரென்று அமெரிக்காவை பகைத்தா அங்கேருந்து வர ஒரு தடை அந்த 140 கோடி மேற்பட்ட மக்களையும் பாதிக்கும். அது அவர்களுடைய வளர்ச்சி. ஏனெனில் அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் இந்தியாவுக்கு பேசியிருக்கிறார். 20-25 வருடங்களுக்கு முன்னர் சீனா வளர்கின்ற பொழுது நாம் மிகப்பெரிய அளவு கவலை கொள்ளவில்லை, வளரட்டும் என்று விட்டுவிட்டோம். அதனுடைய விளைவுகளை நாம் இன்று உணர்கின்றோம். ஆனால் அதே போன்ற ஒரு நிலைமையை இந்தியாவுக்கு விட மாட்டோம். என்ன சொல்ல வர, இந்தியா வளர்றத அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாது. உண்மையிலே இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றது. ஏதோ ஒரு வல்லரசு நாடு வளர்றதை விட இல்லையா? ஈரான் விஷயத்திலேயும் அதுதானே, நீங்க அணுகுண்டு வச்சுக்கீங்க, அவனும் வச்சிருந்தா என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு வகையில் தான் இந்த போர்கள் நிகழ்வதற்கு மிக பிரதானமான பொருளாதாரம் வளர்ச்சி இல்லையா? பொருளாதார வளர்ச்சி. அவர்களிடம் இருக்கின்ற எண்ணெய் வணிகம் என்பது டாலரில் இருக்க வேண்டும். அந்த எண்ணெய் வணிகத்தில் அமெரிக்க நிறுவனங்கள் செல்வாக்கு செலுத்துவதை எல்லா நாடுகளும் விட வேண்டும். ரஷ்யா கூட அந்த விவகாரத்தில் குறிப்பிட்டிருங்க, என் மீதான பொருளாதார தடைகளை முழுமையாக நீங்கள் எடுக்கின்ற பட்சத்தில் அமெரிக்க நிறுவனங்கள் இங்கு எண்ணெய் வணிகத்தில் ஈடுபட முடியும். உண்மைதான். ஆகவே ஈரான் போன்ற ஒரு சிறிய நாடு அவ்வாறான நிலைமையில் இருக்கக்கூடாது என்பதுதான்
இவர்களுடைய மிகப்பெரிய நிலைப்பாடு. அடுத்த இன்னொரு வகையில் இந்த போரை பார்க்கணும்னு பார்த்துக்கிட்டா ஏற்கனவே முற்று பெறாத போர்களோ அல்லது ஆக்கிரமிப்புகளோ தொடர்ந்து இடம்பெற்று வரதை பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கிறது. 2024 தொடங்கப்பட்ட லெபனானுடைய இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை கூட 2024 மிகப்பெரிய அளவிலான இடங்களை இஸ்ரேல் பிடித்திருக்கின்றது. ஆகவே இந்த போருடைய நிலைப்பாடு ஒரு கட்டத்தில் போய்கொண்டு இந்த போருக்கான ஈரானுக்கு ஆதரவு நிலைப்பாட்டையும் லெபனானுடைய நிழல்படைகள் தெரிவித்து கொண்டு வர சூழ்நிலையில் இந்த இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு முடியாமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னும் சில நாட்கள் நீடிக்குமாக இருந்தால் லெபனானை முழுமையாகவே கைப்பற்றிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இஸ்ரேல் நடக்குது. இப்போ ஈரான் விடயத்தை நாங்கள் விடுத்துட்டு இந்த விடயத்துக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சில நாடுகளை ஆக்கிரமிக்கிற ஒரு பாணியையும் இஸ்ரேல் கொண்டிருக்கிறது. தன்னுடைய வரைபடத்தை நீள வைக்க வேண்டும், தன்னுடைய வரைபடத்தை விரிவாக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே இதை நாங்கள் இதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கால இன்னொரு ஆக்கிரமிப்பும் வளமையாக தெளிவாக நடந்து கொண்டு வரதை கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பிரச்சனை? காசா யுத்தத்தின் பொழுதே லெபனானுடன், அதாவது இந்த ஹிஸ்புல்லா அமைப்புடன் மிகப்பெரிய ஒரு யுத்தம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டது. அதனுடைய நீட்சி என்பது அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய தலையீடு என்பது அவர்களுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை அல்லது சமாதான உடன்படிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அந்த உடன்படிக்கை என்பது ஒரு பலவீனமானது. அந்த உடன்படிக்கை எட்டப்பட்டதன் பின்னர் கூட 2 தரப்பினரும் தாக்குதல்களை மேற்கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் ஈரானுடைய யுத்தம் ஒன்று ஏற்படுகின்ற பொழுது ஈரான் சார்பாக அல்லது இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் நடத்துகின்ற பொழுது இதனை ஒரு காரணமாக வைத்து ஈரானில் சாதிக்க முடியாத ஒரு விடயத்தை லெபனானில் ஹிஸ்புல்லாவை அழிக்கின்றோம் என்ற போர்வையில் மிக கொடூரமாக அங்கு தாக்குதல் சம்பவங்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்றது. அங்கு கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். பல நகரங்கள் உட்கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. தாராளமாக பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இது இஸ்ரேல் எவ்வாறு ஒரு பலமான நாட்டுடன் மோதாட்டாலும் இந்த யுத்தத்தில் ஏதோ ஒரு பக்கத்தில் தான் வெற்றியை நிலைநிறுத்துவதற்கான ஒரு முயற்சியாகவும் பார்க்க முடியும். ஹிஸ்புல்லா அமைப்பு என்பது மிக நீண்ட காலமாக இஸ்ரேலுக்கு ஒரு தலையீடியாக இருந்த ஒரு அமைப்பு. ஆகவே அந்த வகையில் அவர்களுடைய யுத்தம் இடம்பெறுகின்றது. அங்கும் மிகப்பெரிய ஒரு மனித பேரவலம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதனை ஐநாவோ இந்த உலக நாடுகளோ கண்டிக்கவில்லை. வளைகுடா நாடுகளின் பாதுகாப்புக்காகவும் ஹோர்முஸ் நீரிணையினுடைய தடையை நீக்க வேண்டும் என ஐநாவில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு 13 நாடுகள் ஆதரவு வழங்கினது. ஆனால் இந்த லெபனானில் இடம்பெறுகின்ற விடயத்திற்கோ அல்லது ஈரான் மீது இடம்பெற்ற விடயத்திற்கோ அந்த நகலில் எந்த ஒரு இடத்திலும் அது குறிப்பிட்டு காட்டப்படவே இல்லை. இதுவும் எந்த அளவு ஒரு சர்வதேச நீதி அல்லது சர்வதேச நியமனங்களுக்கு பொருத்தமானது. அதான் ஈரான் குறிப்பிட்டிருந்தது. இது ஒரு தலைபட்சமான நடவடிக்கை. உண்மையிலேயே அவர்கள் அமைதிக்கான படைகள் வரும் இல்லது அமைதிக்கான ஆதரவு நிலைப்பாடை காட்டுகிறோம் என்று ஐநாவினுடைய அமைதிக்கான அமையம் வந்திருந்தாலும் கூட அங்கே கூட சரியான முறையில் அவை அதை நிலைநாட்டி இருக்க மாட்டோம். ஏனென்றால் அந்த அமைதிக்கான ஒரு சபைக்கு ஆதிக்கத்தை எதிர்கொள்கிற அல்லது ஆதிக்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்குற ஒரு சட்ட கட்டமைப்பு ஒன்று இல்லை. அவர்கள் சமரசம் பேசுவதற்கு மட்டும்தான் அங்கே இருக்கின்றது. ஆகவே ஒரு சிக்கலான நிலைமையில தான் இந்த போர் இருக்கின்றது. அந்த போரில் இந்த புதிய உச்சத்தலைவனுடைய உயிர் தொடர்பாகத்தான் பேசியிருந்தோம். தொடர்ந்தும் பல விடயங்களோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை பயந்து கொண்டமைக்கு நன்றி பிரச்சனை. நன்றி. தொடர்ந்தும் இன்னொரு தலைப்போடு இணைந்திருப்போம். நன்றி.